அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10 and 10 புக்லெட்ஸ் யூஜிடிஆர்பிக்குன்னு போட்டது. இது ப்ராபபிலிட்டி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரு 3 புக்லெட் கிட்ட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோரியர், அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ரிசர்ச், அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் இன்டெக்ரல் கால்குலஸ். இது டிஃபரன்ஷியலுக்கு 3 போட்டிருக்கோம் இல்லையா? இதுதான் பெரிய புக்லெட்டு. இதில் இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒரு வே தெரிஞ்சிடும். இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். அப்போது ஒரு 8 யூனிட்டு 10 புக்லெட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ரொம்ப முக்கியமானது கொடுக்குறேன், அவசியம் சீக்கிரமாக பார்க்க வேண்டியது இது. இதை முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைச்சா வேறு எது வேணாலும் நீங்கள் படிச்சுக்கங்க அப்படின்றத கொடுத்துருக்கேன். வெறும் 2500 ருபீஸ்க்கு உங்கள் வீட்டுக்கே கொரியர் சார்ஜோடு வந்துடும். இந்த புக்லெட்ஸ்லாம் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை முடிச்சிட்டவங்க, இந்த 10 புக்லெட்ஸ் இருக்க ப்ராப்ளம்லாம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிறேன் சார் அப்படின்றவங்க அடுத்த லெவல் போங்க. அதாவது 6000 MCQs போட்டிருக்கோம், 10 யூனிட்டுக்கும் இருக்கும், டீட்டெயில் சொல்யூஷனோடு இருக்கும். அது டைப் பண்ண காப்பி, இது ஹேண்ட் ரிட்டன் காப்பி. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, டைப் பண்ண காப்பி நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க. ஆனால் இந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் படிச்சுட்டு அதை எடுத்திங்கன்னா நல்லா புரியும். இது கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். சார் எனக்கு இத்தனை ஸ்டெப்பு புரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண காத்துட்ருக்கோம். முதல்ல நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும். எல்லா வீடியோஸும் பார்த்தா தான் இந்த புக்லெட்டில் இருக்கிறது நல்லா புரியும். இந்த வீடியோஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் அனுப்புங்க, யூனிட் வைஸ். அது வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் அனுப்புகிறோம். ஏன்னா பாட புரிதல் இருந்தால் தானே பார்த்தா புரியும் எதுவுமே. அதுக்காக சொல்கிறேன். வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. யூஜிடிஆர்பி வீடியோஸ் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறோம். ஓகே. இந்த 2500 ருபீஸ்க்கு 10 புக்லெட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் காப்பி தரேன் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போட்டு பழகணும், ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். அந்த மாதிரி முக்கியமான ப்ராப்ளம் மட்டும் இருக்கும். அந்த 6000 MCQs தான் அடுத்த லெவல் அட்வான்ஸ்டாக இருக்கும். இன்னும் அது 6000 MCQs ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்க, அதில் இருக்கிற கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பயப்படாமல் தேர்வு போகலாம். ஓகே. இப்போது யூஜிடிஆர்பியில் மேத்தமெட்டிக்ஸில் மெக்கானிக்ஸ் ஒரு முக்கியமான பாடம் இல்லையா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதுக்கு நாங்கள் இன்னும் ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்கோம், மெக்கானிக்ஸ் சம்மந்தமாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால தொடர்ந்து இப்போ மெக்கானிக்ஸ் வீடியோவோ கொடுத்துட்டு வரோம். போதுன்ற அளவுக்கு கொடுத்தாச்சு, நிச்சயமாக கொடுத்தாச்சு. அந்த புக்லெட்டும் கொடுத்துருக்கேன். இந்த 10 புக்லெட்டில் மெக்கானிக்ஸும் வருது. மெக்கானிக்ஸு அல்ஜிப்ரா வேறு லெவலில் இருக்கும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் வேறு லெவலில் இருக்கும். இதுதான் அந்த மெக்கானிக்ஸ் புக்லெட்டு. நிறைய கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிறத பார்த்துட்டாலே மெக்கானிக்ஸு எனக்கு இந்த மெக்கானிக்ஸ் புக்கு மட்டும் அனுப்புங்க சார்னு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு வேணும் அப்படின்னு இது மட்டும் கேட்டிருக்காங்க. அப்படி தனித்தனியாக ஒவ்வொரு புக்குக்கு பார்சல் கொடுக்க முடியாது, மொத்தமாக வாங்கிக்கோங்க. ஏதோ ஒருத்தவங்க கேட்டாங்கன்றதுனால இப்போ டைம் கிடச்சி போட்டேன். பட் எல்லாருக்கும் அதுமாரி இண்டிவிஜுவலாக தனித்தனி புக்லெட்டெல்லாம் தர முடியாது, அது தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அது தனி ப்ராசஸ், தனியாக அதுக்குன்னு ஒரு புக்லெட்டுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை ஜெராக்ஸ் பண்ணி கொரியர் பண்ணிக்கிட்டு அதுக்குன்னு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. மொத்தமாக போட சொன்னால் போட முடியும். ஏன்னா 10 புக்லெட் போடும்போது இது எங்களுக்கு சிரமம் இல்லை, அப்படியே மொத்தமாக போட்டு விட்ருவோம். ஓகே. வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ மெக்கானிக்ஸ்லேருந்து முக்கியமான ப்ராப்ளம்ஸ் ஒரு சிலது நம்ம பார்க்கலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, யூனிஃபார்ம் ரிஜிட் பாடிஸ் கொடுத்துட்டா, ஒரு லேமினா கொடுத்துட்டா அதுக்கு நாம் எப்படி சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய வீடியோ கொடுத்துட்டேன். இப்போ 2 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். A uniform L-shaped lamina is shown in the figure. Its total width is 8 cm, total height is 10 cm, and the thickness of each arm is 2 cm. Then the coordinates of the center of gravity of the lamina taking lamina is அப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே போல் கூடவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேக்கிங் த பாட்டம் லெஃப்ட் கார்னர் அஸ் த ஆரிஜின். பாட்டம் லெஃப்ட் கார்னரை நம்ம ஆரிஜினாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அது சொல்லியிருக்காங்க. எல் ஷேப் லேமினா, அதை மறந்துடக்கூடாது. ரைட். இப்போ நான் இந்த பிக்சர் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். எல் ஷேப் லேமினா, இந்த மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ என்னதுன்னா டோட்டல் ஹைட்டு 10 சென்டிமீட்டரா. அப்போ இந்த ஹைட் இருக்குல்லையே, அதான் 10. ரைட். அப்புறம் இட்ஸ் டோட்டல் வித் இஸ் 8 சென்டிமீட்டர். இந்த லென்த் இருக்கு பாருங்கள், இது மொத்தம் 8. ரைட். அடுத்து சொல்கிறாங்க, அண்டு த திக்னஸ் ஆஃப் ஈச் ஆர்ம் இஸ் 2 சென்டிமீட்டர். இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம். இதனுடைய திக்னஸ் கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர். இதுவும் 2 சென்டிமீட்டர், இதுவும் 2 சென்டிமீட்டர். இவ்வளோ தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேக்கிங் த பாட்டம் லெஃப்ட் கார்னர்.
பாட்டம் லெஃப்ட் கார்னர் இருக்கு இல்லையா, இந்த பாருங்கள் பாட்டமு லெஃப்ட் கார்னர் இது இருக்கு இல்லையா, இதுதான் ஆரிஜின். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஆரிஜின் ஓ, ரைட். அவங்க ஆரிஜின் எங்கே சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டியே எங்கேன்னு சொல்ல முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆரிஜின் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கொஷினில் பார்க்கணும், ரைட். முடிஞ்சதுங்க. ஒரு சில இந்தமாரி ஷேப்லாம் கொடுத்தா அப்படி பார்த்த உடனே நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கணும். அது ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், அதை நான் தரேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஓ, இந்த ஷேப் இருந்தாலும் இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கேயா, இந்த ஷேப் இருந்தால் இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கேயா, ஓகே இந்த ஷேப்புக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஷேப்பும் இப்போ ஆரிஜின் மாற்றினா சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்னு மாறும், இடம் மாறும் இல்லையா. அந்த XY பிளேனில் நீங்கள் சொன்னீங்கன்னா இடம் மாறும். ஸோ இப்போ ஆரிஜின் இங்கே இருக்கிறதுனால ஈஸியாக நான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறேன். சப்போஸ் மாற்றி கொடுத்தாலும் எப்படிலாம் அதை கண்டுபிடிக்கலான்றதும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கிளாஸை நல்லா கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரிய வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கொஷினுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன். ஏ யூனிஃபார்ம் எல் ஷேப்டு லேமினா, எல் ஷேப் தான் அது இல்லையா, இஸ் ஷோன் இந்த ஃபிகர். இதோ பாருங்கள், இந்த படம் தான். இட்ஸ் டோட்டல் வித் இஸ் 8 சென்டிமீட்டர். வித் வந்து இது 8, டோட்டல் ஹைட் இஸ் 10 சென்டிமீட்டர். இந்த ஹைட்டு 10 அண்ட் த திக்னஸ் ஆஃப் ஈச் ஆர்ம் இஸ் 2 சென்டிமீட்டர். இது ஒரு ஆர்மு, இது ஒரு ஆர்ம் மாதிரி ஒன்றுடைய வித்து வந்து நமக்கு திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வித்து சொல்லக்கூடாது, திக்னஸ் வந்து 2 சென்டிமீட்டர். தென் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த லேமினா. அப்போ என்ன கேட்குறாங்க, இந்த மொத்த அமைப்பு இதை தான் லேமினான்றாங்க, இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, டேக்கிங் த பாட்டம் லெஃப்ட் கார்னர் அஸ் த ஆரிஜின். பாட்டம் லெஃப்ட் கார்னர் இதுதான் ஆரிஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த லேமினாவுக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிள் இது R1 எடுத்துக்கிறேன், இது R2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ரெக்டாங்கிளுக்கும் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டு ரெக்டாங்கிளுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கண்டுபிடிக்கணும். அதான் முதல் வேலை. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் 1 எடுத்துக்கிறேன். R1ஓட ஏரியா A1 அப்படின்னு சொல்லலாம். A1 ஈக்குவல் டு பாருங்க, இது இந்த லென்த்து இன்ட்டு இந்த லென்த்து, அதாவது இந்த லென்த்து இன்ட்டு பிரெத்து இல்லையா, இது வந்து 2. அப்போ இது வரைக்கும் இருக்கிறது 6 இல்லையா, இது 6, இதுவும் 6. ஓகே, இப்போ இந்த 2 சென்டிமீட்டர், அப்போ 2 இன்ட்டு 10, அப்போ 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதுக்கு சொல்லணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈக்குவல் டு, இப்போது இந்த லென்த் இருக்கு இல்லையா 2/2 கமா இந்த லென்த்து 10/2 அப்படியே பை 2 பண்ணிட வேண்டியது தான். இப்போது பிரெத் இருக்குல்ல, இதுதான் 2 சென்டிமீட்டர். இந்த ஹைட் இருக்குல்ல, இதுதான் 10. அப்போது இது பை 2, இது பை 2, அப்போது 2/2 இது 1 ஆகிடும், 10/2 5 ஆகிடும். இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போது 1,5ல் இந்த ரெக்டாங்கிளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு. அடுத்து R2 எடுக்கிறேன். R2 ரெக்டாங்கிளுக்கு நான் A2 பரப்பு கண்டுபிடிக்கிறேன், அதாவது ஏரியா ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இந்த லென்த்து முதல்ல 6, ஏன்னா இந்த 2 நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த பார்ட் மட்டும்தான் நம்ம ரெக்டாங்கிளாக இதை கன்சிடர் பண்ணணும். அப்போ 6 இன்ட்டு இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 2, இந்த லென்த் இன்ட்டு பிரெத் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு லென்த்து இன்ட்டு பிரெத்து 2, அப்போ டோட்டலாக 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கிறேன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிச்சிக்கிறேன் ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும். அடுத்து இந்த ரெக்டாங்கிளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்னென்னா, இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, டோட்டலாக ஆரிஜின்லேருந்து தள்ளி இருக்குது, ஆரிஜின் இங்கே இருக்குது, ஆரிஜினை விட்டு கொஞ்சம் தொலைவில் இருக்குது இல்லையா. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இந்த லென்த் பாருங்கள் 6, ரைட், இது பாருங்கள் 2. அப்போ இது பை 2 பண்ணுவோம். பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் 6/2 கமா 2/2. ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், லென்த்து எவ்வளோன்னு பார்த்து பை 2 பண்ணுவோம், பிரெத்து எவ்வளோன்னு பார்த்து
பை 2 பண்ணுவோம், ரைட்? ஸோ லென்த்து பை 2, பிரெத்து பை 2 போட்டு நம்ம என்னென்னு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லுவோம். அதே போல் தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக ஒன்று மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணுன்னா, இந்த ரெக்டாங்கிள் ஆரிஜின்லேருந்து எங்கேயும் இல்லை, அப்படியே ஆரிஜினோட ஒட்டியே இருக்குது. கரெக்டாக ஆரிஜினை விட்டு எங்கேயும் விலகி இல்லை. அதனால் பிரச்சனை இல்லை, அப்படியே பை 2 பண்ணி போட்டேன். ஆனால் இங்கே வந்து பை 2 பண்ணும்போது அப்படியே போடலாம். ஆனால் இந்த ரெக்டாங்கிளோட ஷேப்பே பாருங்கள், ஆரிஜினை விட்டு 2 யூனிட் தள்ளி இருக்குது. எங்கேருந்து? ஒய் ஆக்சிஸ்லேருந்து தள்ளி இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸ்லேருந்து ஆரிஜினை விட்டு 2 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குன்னா, அப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸோட எத்தனை அலகுகள் தள்ளி இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போது இங்கே வந்து என்ன பண்ணுறோம், 2 யூனிட் தள்ளி இருக்குன்றதுனால 2 + 6/2, ரைட்? அப்போ இது என்ன வரும்? 2 + இதை கட் பண்ணால் 3. இப்போ 2 + 3, இதை கட் பண்ணால் 1. அப்போது ஃபைனலாக வந்து 5, 1, ரைட்? அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது 5, 1, மறந்துடக்கூடாது. இதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி 1, 5, ரைட்? இப்போ நம்ம 2 ரெக்டாங்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். சார், இந்த ரெக்டாங்கிளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி நீங்கள் அப்படியே லென்த்து பை 2, பிரெத்து பை 2 போட்டிங்க. ஓகே சார், இதுக்கும் அதுமாரி போட வேண்டியதானா? போட முடியாது. ஏன்னா இது ஆரிஜினை விட்டு 2 யூனிட் தள்ளி இருக்குது. ஒய் ஆக்சிஸ்லேருந்து தள்ளி இருந்தால் எக்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ தள்ளி இருக்குன்றத. 2 யூனிட் தள்ளி இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. 8 யூனிட் தள்ளி இருந்தால் 8 ஆட் பண்ணிக்கோங்க, ரைட்? சப்போஸ் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இது தள்ளி இருக்குது அப்படின்னா ஒய் கோஆர்டினேட்டோட நம்ம போய் ஆட் பண்ணணும். பட் ரைட், இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஆரிஜினை விட்டு தள்ளி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து தான் தள்ளி இருக்குது. ஒய் ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் கூட நகரலை, ஒய் ஆக்சிஸை தொட்டுகிட்டே தான் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் கூட அது நகராதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒய் ஆக்சிஸ்லேருந்து எத்தனை யூனிட் தள்ளி இருக்குன்னு பார்த்தேன். ஸோ ஒய் ஆக்சிஸ்லேருந்து 2 யூனிட் தள்ளி இருக்குது. அப்போ 2 யூனிட்டை கொண்டு வந்து ஒய் ஆக்சிஸ்லேருந்து தள்ளி இருந்தால் எக்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து தள்ளி இருந்தால் ஒய்யோட ஆட் பண்ணிக்கோங்க, ஒய் கோஆர்டினேட்டோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் விஷயம். எவ்வளோ ஆட் பண்ணணுன்றது தள்ளி இருக்கிற யூனிட் எவ்வளோன்றதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே மாதிரியே வராது, ரைட்? அவ்வளோதாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு A1 ஏரியா 20 cm², இல்லையா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி 1, 5, இல்லையா? இந்த 1, 5 தான் x1, y1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், ரைட்? அடுத்து செகண்ட் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் இல்லை, இது ரெக்டாங்கிள். செகண்ட் ரெக்டாங்கிளுக்கு நம்ம ஏரியா A2 அப்படின்னு சொல்கிறோம். அது எவ்வளோ வந்திருக்குன்னா 12 cm² வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது, ரைட்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன? இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சது 5, 1. இதை மறந்துடக்கூடாது. இந்த 5, 1 கண்டுபிடிக்க நான் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், அதை மறந்துடாதீங்க. சார், இப்போ இதெல்லாம் எது கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க? எஸ், இப்போ எதுக்குன்னா த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் given lamina is equal to x bar, y bar அப்படி சொல்கிறோம். where x bar is where இங்கே x barன்றது x bar equal to a1 x1 plus a2 x2 divided by a1 plus a2. அவ்வளோதான். இதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இங்கே போட்டுக்கணும். அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ y bar இங்கே என்ன அப்படின்னா a1 y1 plus a2 y2 divided by a1 plus a2. இவ்வளோதாங்க. இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ வேலை முடிஞ்சது. கால்குலேட் பண்ணிடலாமா? எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது x bar equal to a1 x1 plus a2 x2 divided by a1 plus a2. இதான் ஃபார்முலா. எல் ஷேப் லேமினாவுக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோடைய எக்ஸ் கோஆர்டினேட்டு தான். அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது ஒரு கோஆர்டினேட்டுங்க. அந்த பொசிஷன், எந்த பொசிஷனில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குன்றதை எடுத்த சொல்கிறோம் XY பிளேனில். அந்த எக்ஸ் கோஆர்டினேட் என்னன்றது இதுதான், ஒய் கோஆர்டினேட் என்னன்றது இது. சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஒய் கோஆர்டினேட் இது, எக்ஸ் கோஆர்டினேட் இது, ரைட்? இது இது இது. ஸோ இது ரெண்டும் பக்கத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா A1 வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். A1 வந்து 20,
x1 என்ன, x1 வந்து இந்த ஒரு பாருங்கள் 1, x2 என்ன, இதில் இருக்கிறது தான் x2 y2. ரெண்டாவது ரெக்டாங்கிளோடைய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து x2 y2ன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு இல்லையா, அது x1 y1 எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற x1 y1 x2 y2 இதெல்லாமே இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. சரிங்களா, மறந்துடக்கூடாது. இப்போது 20 இது a1, அதை போட்டுடலாம். a2 என்ன 12, a2 வந்து 12, x1 வந்து 1, x2 வந்து 5, x1 1, x2 வந்து 5. இதில் போட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். போடலாமா? போட்டால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு a1 20 இன்ட்டு x1 1 ப்ளஸ் a2 12 இன்ட்டு x2 5 டிவைடட் பை a1 ப்ளஸ் a2. அப்போ 20 ப்ளஸ் 12, ரைட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 20 ப்ளஸ் இது 60 டிவைடட் பை 32, ரைட். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 80 பை 32. இது 16 டேபிள்லேயே கட் பண்ணலாம். 2 டைம்ஸ் 16 32, 16 டேபிள்லேயே கட் பண்ணிக்கங்க. 5 டைம்ஸ் 16 80, ரைட். அப்போ 5/2 16 டேபிளில் கட் பண்ணிக்கலாம். 5/2ன்றது 2.5. அப்போது எக்ஸ் பார் கிடச்சிருச்சு 2.5. இப்போ அதே போல் ஒய் பார் கண்டுபிடிக்கலாமா? ஒய் பார் ஈக்குவல் டு எல் ஷேப் லேமினாவுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அது a1 y1 ப்ளஸ் a2 y2 டிவைடட் பை a1 ப்ளஸ் a2. இங்கே a1 a2 நமக்கு தெரியும். a1 வந்து 20 தான், ரைட். y1 என்ன இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா y1 வந்து 5, y2 வந்து 1, இது 5 ப்ளஸ் இங்கே a2 என்ன, a2 வந்து 12 இன்ட்டு y2 வந்து 1, y2 1. ஸோ நம்ம அப்படியே வேல்யூஸ் கொண்டு வந்து போடுறோம். ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ, a1 வந்து 20, a2 வந்து 12, அவ்வளோதான். இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 100 ப்ளஸ் 1 இன்ட்டு 12 டிவைடட் பை 32. இப்போது இது ரெண்டும் ஆட் பண்ணால் 112 டிவைடட் பை 32, ரைட். இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, கட் பண்ணி பாருங்கள். எந்த டேபிள் வேணால் 2 டேபிளில் கூட கட் பண்ணுங்கள். 16 டைம்ஸ் 2 32, ரைட். 5 டைம்ஸ் 2 வந்து 10, 6 டைம்ஸ் 2 வந்து 12. ஸோ இதை மேலும் நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். எந்த டேபிளில் கட் பண்ணலாம்? 4 டேபிளில் கட் பண்ணலாம். 4 டைம்ஸ் 4 16, 1 டைம் 4 5, 4 டைம்ஸ் 4 16. அப்போ 14/4. இதை 2 டேபிளில் கட் பண்ணால் இங்கே 2, இங்கே 7, அப்போ 7/2. சின்ன டேபிள்லேருந்து கட் பண்ணி காட்டுறேன்றேன். அப்போ 7/2, 7/2ன்றது 3.5. அப்போது ஒய் பார் வந்து 3.5. இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி x bar, y bar is equal to 2.5, 3.5 L shape lamina, right. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட், ரைட். இவ்வளோதாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் முழுசாக எடுத்துக்கிட்டு R1உடைய ஏரியாவும் கண்டுபிடிக்கிறோம், R1உடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கண்டுபிடிக்கிறோம். அதே போல் R2உடைய ஏரியாவும் கண்டுபிடிக்கிறோம், R2உடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கண்டுபிடிக்கிறோம். R2ஓட ஏரியா வந்து ஈஸி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் R2ஓட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ரைட். அது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு பார்த்து, அது எக்ஸ் கோஆர்டினேட்டில் ஆட் பண்ணணுமா ஒய் கோஆர்டினேட்டில் ஆட் பண்ணணுமான்னு பார்த்து, எத்தனை அலகுகள் தள்ளி இருக்குன்னு பார்த்து அந்த கோஆர்டினேட்டோட ஆட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம், ரைட். சப்போஸ் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் வந்து ஆரிஜின்லேருந்து தள்ளி இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்து ஒய் கோஆர்டினேட்டோட ஆட் பண்ணியும் சொல்லலாம், ரைட். ஸோ அந்த மாதிரி மாற்றி நீங்கள் போட்டு பாருங்கள், சேம் ஆன்சர் வருதாங்க. எப்படி பார்த்தாலும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறக்கூடாது, சரிங்களா. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி 2.5, 3.5 ஆப்ஷன் பி.
ரைட். அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 2.5 எடுக்கணும், ஒய் ஆக்சிஸில் 3.5 எடுத்து எங்கே வருதுன்னு பார்த்து பாயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஏரியா மேக்ஸிமம் வரும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த பிளேஸ் வரும். நம்ம ஆக்சிஸில் பாயிண்ட்லாம் குறித்து பார்த்தோம்னா தெரியும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்கும், எல் ஷேப் லேமினாவுக்கு அந்த கார்னர் இருக்கும், எல் ஷேப் கார்னரில். ரைட். இந்த ஆரிஜின் கார்னர் சொல்ல, இந்த கார்னர். ரைட். ஸோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். A uniform T-shaped lamina has a total height of 10 cm, a top flange of width 8 cm, and the thickness is 2 cm, and a vertical web of width 2 cm. Then the position of the center of gravity of the lamina, taking the bottom center of the web as the origin அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து டி ஷேப் லேமினா. இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோட்டல் ஹைட்டு 10, இந்த மொத்த ஹைட் இருக்கு இல்லையா, இது 10. ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டாப் ஃப்ளேஞ்ச் ஆஃப் வித் 8 cm. இது இருக்கு இல்லையா, இந்த வித்து, இதனுடைய இந்த வித்து அகலம் எவ்வளோ, 8 cm. ஸோ இது கொடுத்துட்டாங்க 8. இது வந்து இந்த வித்து 8, டாப் ஃப்ளேஞ்ச் இருக்கு இல்லையா, இதனுடைய வித்து 8. இந்த டி ஷேப் லேமினாவுடைய டோட்டல் ஹைட் 10. ரைட். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க கூடன்னா, அண்டு திக்னஸ் 2 cm. இதனுடைய திக்னஸ், இது 8ன்னா இதனுடைய திக்னஸ் 2 cm. ரைட். அப்போது இது 2னா இதுவும் 2 இல்லையா. அப்போ இது 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற இந்த பார்ட் 8, இந்த ஹைட்டு 8. ரைட். இதை நான் வந்து R1 வச்சுக்கிறேன், இதை R2ன்னு வச்சுக்கிறேன். ரைட். இந்த இதுலேயே சொல்லப்பட்ட ஒரு மெயினான விஷயம் என்ன தெரியுமா, சென்டர். த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் த லேமினா இஸ் டேக்கிங் த பாட்டம் சென்டர். பாருங்க, பாட்டம் இது, அதனுடைய சென்டர் இது, பாட்டம் சென்டர் ஆஃப் த வெப் அஸ் த ஆரிஜின். இதுதான் ஆரிஜின் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், கரெக்டாக இது ஆரிஜினாக வச்சு XY ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். இது எக்ஸு, இது ஒய். முடிஞ்சிடுச்சுங்க. ரைட். சரி. இப்போது இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு இல்லையா, நான் என்னன்றேன் ஆணித்தனமாக, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்கு பாருங்கள், ஒய் ஆக்சிஸை பொறுத்து சமச்சீராக இருக்குது. சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். கிவன் லாமினா இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். அதனால் இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டிப்பாக ஒய் அச்சு மேலே தான் எங்கேயாவது இருக்கும். ரைட்டா. அப்போ ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கிற எந்த ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டியோடைய அந்த எக்ஸ் கோஆர்டினேட்டு 0. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் எல்லாமே 0 போட்டுக்கலாம். ஒரு தெளிவான விஷயத்தை மைண்டில் வைங்க. முதல்ல ஒரு லேமினா ஒய் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் எக்ஸ் கோஆர்டினேட் 0. அதாவது ஏன் 0ன்னா, சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒய் ஆக்சிஸில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கிறதுனால எக்ஸ் கோஆர்டினேட் கண்டிப்பாக 0 தானே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒய் கோஆர்டினேட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க போட்டால் வேலை முடிஞ்சுது. அந்த ஒய் பார் கண்டுபிடிக்கணும். முடிஞ்சுதுங்க. ரைட். ஒய் பார் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, ஒய் பார் ஈக்குவல் டு A1 Y1 ப்ளஸ் A2 Y2 டிவைடட் பை A1 ப்ளஸ் A2. இதுதான் ஃபார்முலா. இப்போ A1 A2 என்ன, A1ன்றது இந்த ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட பரப்பு, A2ன்றது இந்த ரெண்டாவது ரெக்டாங்கிளோட பரப்பு. ரைட். கண்டுபிடிச்சிடலாமா இப்போ ஒவ்வொன்றுதும். இப்போ R1உடைய பாருங்கள், R1உடைய ஏரியா A1 பார்க்குறோம். பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இந்த லென்த்து மொத்தம் 8. அப்போது 8 இன்ட்டு இந்த பிரெத்து 2, 8 இன்ட்டு 2, அப்போது 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரைட். இப்போது இது வந்து R2 இல்லையா, நான் ரெக்டாங்கிள் 2ன்னு எடுத்துருக்கேன். அப்போ இது A2 இது. இப்போது R1 இது பார்க்கலாம். R1 அதனுடைய பரப்பு A1 ஈக்குவல் டு R1 வந்து இது சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து 2, ஏன் அவங்க சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள், திக்னஸ் 2 cm, a top flange of width 8 cm and thickness is 2 cm
அண்டு வெர்டிக்கல் வெப் வித்து 2 சென்டிமீட்டர் அதையும் கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் வெப் இருக்கு இல்லையா, இதுதான் வெர்டிக்கல் வெப்பு. இதனுடைய வித்து நமக்கு கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர். அப்போது 2 இன்ட்டு பாருங்கள் 2 இன்ட்டு இந்த லென்த்து பார்த்திங்கன்னா 8 லென்த் இன்ட்டு பிரெத் இல்லையா, 2 இன்ட்டு 8 இதுவும் 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டுமே வந்து 16 தான் வருது. ரைட், மாற்றியும் கொடுக்கலாம் இல்லையா. இப்போது R1 சென்டர் ஆஃப் கிராவிட்டி நான் சொல்ல போகிறேன். R1 சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன இங்கே பாருங்கள், இதுதான் R1. இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த இது 2/2 இந்த லென்த்து 8/2. இது 8 தானே, ஸோ 8/2. ஸோ லென்த்து பை 2 பிரெத்து பை 2 அவ்வளோதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போது 1,4 அவ்வளோதாங்க. இதுதான் x1, இதுதான் y1. நான் x1 கண்ணை மூடி 0ன்னு போடணும். இந்த இடத்துலையும் 0 போட்டுடணும். இங்கே கேல்குலேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ரைட், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக கோஆர்டினேட்டே 0 ஆகிடுது. அப்போ நான் இந்த இடமே போட்டுறது R1 சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே 0 தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மொத்த கோஆர்டினேட்டே இங்கே 0 ஆகுதுன்னு போது பரப்பு 0 ஆகாது. அப்போ அந்த x1 y1 தான் 0 ஆகும். x1 y1 தான் 0 ஆகணும் கண்டிப்பாக. அப்போது நான் என்ன பண்ணணும், இந்த ஏரியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த ரெக்டாங்கிளோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோஆர்டினேட்டே 0 ஆக்கிடுறேன். 0,4 அப்படி சொல்கிறது தான் கரெக்ட். ரைட், சரி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஓகே, இப்படியே இருக்கட்டும். R1 சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லிட்டேன். அப்போ R2 சென்டர் ஆஃப் கிராவிட்டி நான் கால்குலேட் பண்ணுறேன். R2 ரெக்டாங்கிள், தனியாக ரெக்டாங்கிளை பார்த்து சொல்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு 8 லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 8/2 அடுத்தது இது 2/2. ஸோ 2/2. ஸோ லென்த்து பை 2 பிரெத்து பை 2 அவ்வளோதாங்க. லென்த்து இங்கே 8, பிரெத்து 2. இப்போ என்னென்னா கவனிக்க வேண்டியது, இந்த ரெக்டாங்கிள் மட்டும் பாருங்களேன். இந்த ரெக்டாங்கிள் மட்டும் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருப்பாருங்க, 8 யூனிட்ஸ் தள்ளி இருக்குது. எங்கேருந்து தள்ளி இருக்குது, எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து தள்ளி இருந்தால் ஒய்யோட ஆட் பண்ணிக்கணும். அப்போது இங்கே வந்து 8 நம்ம ஆட் பண்ணணும். இதனோட 8 ஆட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து தள்ளி இருந்தால் ஒய் கோஆர்டினேட்டோட போய் ஆட் பண்ணணும். ஒய் ஆக்சஸ்லேருந்து தள்ளி இருந்தால் எக்ஸ் கோஆர்டினேட்டோட வந்து ஆட் பண்ணணும். எங்கேருந்து ஆரிஜின்லேருந்து எவ்வளோ யூனிட் தள்ளி இருக்குன்னு பார்த்தேன். ஆரிஜின்லேருந்து 8 யூனிட் தள்ளி இருக்குது. அப்போது எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து தள்ளி இருக்கிறதுனால ஒய் கோஆர்டினேட்டோட போய் ஆட் பண்ணிடணும். அவங்க வேறு ஒய் கோஆர்டினேட் கூட ஆட் பண்ணணும். அப்போ இது என்ன ஆகுன்னா 4, இது கட் பண்ணால் 4, இது வந்து கட் பண்ணால் 1 + 8 9. அப்போது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதுவும் பாருங்கள். இங்கே வந்து y1 y2 தான் நமக்கு தேவை. இந்த வந்து x1 y1னா இது x2 y2. ரைட், இப்போது நம்ம வந்து y1 y2 தான் இங்கே தேவை போட போகிறோம். ரைட், ஆக்சுவலாக இதை நம்ம 0னே ஃபிக்ஸ் பண்ணலாம். ரைட், இப்போது y பார் நம்ம கண்டுபிடிக்கலாம். x பார் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். ஹியர் x பார் ஈக்குவல் டு 0. ஏன்னா லேமினா இஸ் symmetric about y axis. symmetric about y axisனா கண்டிப்பாக அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி y axis மேலே எங்கேயோ இருக்கும். அப்போது y axis மேலே எங்கேயோ இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு x கோஆர்டினேட் 0, அதனால தான் நான் x பார் 0 போட்டேன். அப்போது y பார் ஈக்குவல் டு a1 y1 ப்ளஸ் a2 y2 டிவைடட் பை a1 ப்ளஸ் a2. ரைட், இப்போது a1 என்ன a2 என்ன பார்க்கலாமா. a1 வந்து 16, a2வும் 16. அப்போது 16 இன்ட்டு y1ஓட வேல்யூ 4 ப்ளஸ் a2ஓட வேல்யூ என்ன 16 இன்ட்டு y2 9 டிவைடட் பை 2 ஆட் பண்ணால் 32. a1 ப்ளஸ் a2 32. இப்போ ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இது 64 ப்ளஸ் இது 144 அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுறேன். டிவைடட் பை 32. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 208 டிவைடட் பை 32. ரைட், இப்போ நம்ம இதை கட் பண்ணோம் அப்படின்னா 16 டேபிள்லேயே கட் பண்ணலாம். 2 × 16 32, 13 × 16 208. ரைட், அப்போ 13/2
13/2ன்றது 6.5. y கோஆர்டினேட் தெரிஞ்சிச்சுங்க. அப்போ y பார் வந்து கிளியராக சொல்கிறேன், y பார் ஈக்குவல் டு 6.5. அப்போது x கோஆர்டினேட் 0, y கோஆர்டினேட் வந்து 6.5. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன? CG 0,6.5ல இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து சிமெட்ரிக் அபவுட் y ஆக்சிஸ்ன்றதுனால கொஞ்சம் வேலை எனக்கு சிம்பிள் ஆகிடுச்சு, ரைட்? அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட், ரைட்? நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த டி ஷேப் லேமினாவே சென்டர் நான் வந்து இடம் நவுத்துறேன். சப்போஸ் எங்கேயாவது வேறு இடம் ஆரிஜின் இல்லாமல் சென்டர் வந்து நான் வேறு இடத்துக்கு நவுத்தினேன்னா கண்டிப்பாக எனக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும் இல்லையா? அந்த சென்டர் ஆஃப், அதாவது XY பிளேனில் சொல்கிறதா இருந்தால் அந்த கரெக்டாக எந்த பிளேஸில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு அந்த பிளேஸில் தான் இருக்கும். ஆக்சிஸ் வச்சு எந்த பாயிண்ட்டுன்னு XY பிளேனில் சொல்லணும் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னா, நம்ம ஆரிஜின் நவுத்தும் போது கண்டிப்பாக அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொசிஷன் மாறும். ஏன்னா லேமினாவோட பொசிஷனே மாறுது இல்லை, அதனால் சொல்கிறேன். அப்போ லேமினாவோட பொசிஷனே மாறுதுன்னும் போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொசிஷனும் மாறும், வேறு ஆன்சர் வரும் ஆரிஜின் மாற்றணும்னா. ஸோ ஆரிஜினை பொறுத்து தான் என்னோடய ஆன்சர் சொல்ல முடியுது. சார் நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் R1 வந்து இது ஒன்றும் R2 இது ஒன்றும் எடுத்தீங்க, நான் மாற்றி எடுக்கிறேன், இது R2 இது R1 எடுக்கிறேன். தாராளமாக எடுங்க, நீங்கள் எதை வேணாலும் எடுங்க. ஆனால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி முதல்ல கண்டுபிடிச்சிக்கிங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக, ஒவ்வொன்றுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சிக்கிங்க. தனித்தனியாக ஏரியா சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஃபார்முலாவில் போடுங்க. ஆனால் சிமெட்ரிக் அபவுட் y ஆக்சிஸா x ஆக்சிஸான்னு முதல்ல பார்த்துக்குங்க. இது வந்து எல் ஷேப் லேமினா இருக்குல்ல, இது சிமெட்ரிக் அபவுட் எந்த ஆக்சிஸும் கிடையாது. அதனால தான் 2 கோஆர்டினேட்டும் கண்டுபிடிக்க வேண்டியதாகிடுச்சு. பாருங்கள், x பாரும் கண்டுபிடிச்சிருக்கேன், y பாரும் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு அந்த ரெக்டாங்கிள் 1 ஏரியாவும் வேணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் வேணும். ரெக்டாங்கிள் 2 ஏரியாவும் வேணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் வேணும். புரிஞ்சிச்சிங்களா? அப்போது எல் ஷேப் லேமினாவாக இருந்தாலும் சரி, டி ஷேப் லேமினாவாக இருந்தாலும் சரி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிற வே தான். உங்களுக்கு வே நல்லா கற்றுக் கொடுத்துட்டேன். சார் இதில் இந்த இடம் எனக்கு டவுட் இருக்குது, நீங்கள் இந்த இடம் எனக்கு புரியல அப்படின்னா தயவு செய்து கால் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன். 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது R2 இது R1 வச்சு அது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி எனக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் வருமா அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். கண்டுபிடிச்சி மாற்றி போட்டு இதே விடை வருதா வேறு விடை வருதா, இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கனெக்ட் பண்ணி இதை R1 R2ன்னு போட்டு நான் மாற்றி போட்டு கால்குலேட் பண்ணாலும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி தானா இந்த லேமினாவுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். மாறுமா மாறாதா கமெண்ட்டில் முதல்ல சொல்லுங்கள். சார் நான் என்ன பண்ணுறேன், ரெக்டாங்கிள் 1 ரெக்டாங்கிள் 2 வந்து மாற்றி எடுத்துக்கிறேன், இதை R1ன்னு இதை R2ன்னு மாற்றி எடுத்துக்கிறேன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிச்சேன், ஆன்சர் மாறுது சார், மாறுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே போல் தான் இங்கேயும் இதை R2ன்னு இதை R1ன்னு எடுத்துக்கிட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிச்சா இது மாறுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, சப்போஸ் நான் ஆரிஜினோட பொசிஷனே மாற்றுறேன், இப்போ இந்த லேமினாவே நவுத்துறேன், 2 யூனிட் நவுத்திடுறேன் வேறு எங்கேயாவது, அப்போ நான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிச்சா கண்டிப்பாக மாறும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொசிஷன் மாறும். அந்த லேமினாவோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறாது, அது எந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபிக்ஸட் பிளேஸ் தான். பட் நம்ம XY பிளேனில் பொசிஷன் சொல்லணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் XY பிளேனில் அதோட ஆரிஜினை சொல்லணும். அந்த லேமினாவோட ஆரிஜின் எங்கே அமைஞ்சிருக்கு XY பிளேன்லன்னு சொன்னால் தான் நான் கரெக்டாக XY பிளேனில் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட பொசிஷன் சொல்ல முடியும். அப்போ ஆரிஜின் நவுத்துறீங்க அப்படின்னா பொசிஷனும் நவரும், லேமினா மாறாது, பொசிஷன் நவரும். எதோடைய பொசிஷன்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொசிஷன் நவரும், ரைட்? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் தயவுசெய்து நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. தயவுசெய்து இப்போ இது வாங்குறீங்க இல்லையா, இதில் இந்த வீடியோ போட்டிருக்குங்கள, இந்த எல்லா கண்டென்ட்டும் இதில் வந்துடும், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பேன். சில பேர் வந்து நோட் போட்டு எழுதினே வந்திருப்பீங்க, சில பேர் இல்லை சார் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அப்படியே நான் என்ன பண்ணிடுறேன், இதை ஜெராக்ஸ் பண்ணி அப்படியே அனுப்பிடுறேன், தெளிவாக இருக்கும். இதில் இந்த ஸ்டெப்பு புரியல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தாராளமாக பண்ணுறேன், எந்த நேரம் வேணாலும் நீங்கள் கூப்பிட்டுங்க. ஆனால் ஃபோனை எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க, நான் ஃப்ரீ டைமில் பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதாங்க. மெக்கானிக்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இப்போ மற்ற தொடாத ஏரியாலாம் தொடலான் இருக்கேன், மற்ற ஏரியா எதுன்னு பார்த்து கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன். உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கணுன்றது தான் எங்களோட கனவு. நிச்சயமாக உதவியாக இருப்போம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.